உனக்கு நான் வெளிப்படுகிறேன், நான் உண்மையை நம்பிக்கை வைத்துள்ளேன் என்பதெல்லாம் சொல்லிட்டானே. சரி பார்ப்போம், என்ன செய்யும் பார்ப்போம். அருணேசன் நல்லாத்தலா இவனுக்கு விதிக்கப்பட்டது அந்த கால நேரங்களில் உதாரணமாக கொண்டாடும் போது இந்த பார்க்கலாம். இது புரிந்து கொண்டானா, ஏற்றுக்கொண்டானா, இது சகு செய்தானா, இது முன்னாடி இந்த மக்கள் கொண்ட அறிவுறுத்த பக்கம் இருக்குன்னா ஈமான் என்பதற்கு அச்சுகள் அறிவிக்கப்பட்டதுதான் அதுவும் புரியலாம். அதனால அதில் வேறுபட எதற்கு வேறுபடலாம் அதை பார்க்கணும். நாங்கள் பார்த்தோம் ஒட்டுமொத்த மனிதசமத்துக்கு நிகராக என்னுடைய மனம் ஆகிப்போதா அல்லது எதை கொண்டு வேறுபட்டவங்களா சொல்லிக் கொடுக்கணும். அது அந்த மனங்களிலிருந்து வேறுபட்ட மனம் வேறுபட்டு போயிட்டா பொருந்தி கொடுத்தா கவி செய்யலானா அது மீது அமைதி பெற்று இருக்கின்றதா அந்த உள்ளம் அந்த எந்த எதிர்கொண்ட விஷயம் இது வேண்டியதோ வேண்டாதோ எதிர்கொண்ட விஷயம் ஈமானுக்கு எதிர்கொண்ட நிலையில இது அமைதி பெற்று இருக்கின்றதா உள்ள அமைதி பெற்று இருக்கின்றதா அவனுடைய சிந்தனை எங்கே மேலோங்கி இருக்கின்றதா எந்த சிந்தனை அல்லாஹ் ஈமான் என்பது என்ன அவனை உட்படுத்தி எதிர்கொள்வது என்ன அல்லாஹை உட்படுத்தி அந்த இது நம்ம எதிர்கொள்ற விஷயங்கள் உட்பட்டு அந்த மன அமைதிக்கு பங்கு வரக்கூடாது. அல்லாட சிந்தனை இருக்கிறது ஏன்னா அல்லாட எதிர்ப்பு இதுதான் இது அழுகிறது தான் திக்கருடையவர்கள். எல்லாம் யார்கிட்ட போய் சொல்றாங்களா திக்கருடையவர்கள் இந்த சிந்தனை உடையவர்கள் திக்கருடையவர்கள் சொல்றாங்க. அதை வச்சு உருட்டுறது இல்லை, இந்த சிந்தனை அவனுக்கு மேல இருக்கணும் எல்லா நிலையிலும். ஒரு திக்கத்தை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அதை ஒரு நேரத்தை வரையறுத்து ஒரு எண்ணிக்கை வச்சுக்கிட்டு திக்கர் செய்யறது அந்த திக்கர் நிலையிலேயே அவங்க இருக்கிறாங்க. அந்த திக்கர்களுக்கு எல்லாம் தெரியாது, இந்த திக்கர்களும் எல்லாம் அறிந்தவர். அவன் சிந்தனை உடையவர்கள் எது எது வந்த போதிலும் இன்பம் வந்த போதிலும் துன்பம் வந்த போதிலும் பிறப்பு வந்த போதிலும் இறப்பு வந்த போதிலும் நோய் வந்த போதிலும் ஆரோக்கியம் கிடைச்ச போதிலும் எல்லா நிலைகளிலும் என்ன செய்வாங்க அந்த சிந்தனை என்ன செய்வாங்க நேரிட்டே இருக்கும். ஒரு இவர்கள் திக்கருடைய இவர்கள் அறிந்தவர்கள் இவர்களுக்கு கேள்வி என்ன பற்றி அமர்தான்